ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம ajubaaju.in வெப்சைட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்மளுடைய யூடியூப் சேனலில் ஆஜுபாஜு பற்றி 2 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனுடைய ஃபஸ்ட்டு வீடியோ வந்து ஆஜுபாஜுனா என்ன அப்படிங்கிற ஒரு ஃபுல் ரிவ்யூ வீடியோ டீட்டெயில்டாக அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆஜுபாஜுனா என்ன, அதுக்கப்புறம் ஆஜுபாஜுவில் நம்மளுக்கு எவ்வளோ இன்கம் கொடுக்குறாங்க, ஸோ அதை எப்படி ஏர்ன் பண்ணுறது, எப்படி ரிஜிஸ்டர் பண்ணுறது, எப்படி டெபாசிட் பண்ணுறது அப்படின்ட்டு ஒரு ஃபுல் வீடியோ மேக் பண்ணிவிட்டு ரிவ்யூ வீடியோவை அதை நம்ம அப்லோட் பண்ணியிருப்போம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய டெலகிராம் சேனலையும் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு எல்லாருமே போய் அந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதை பார்த்தீங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆஜுபாஜுனா என்ன ஸோ அப்படிங்கிற ஃபுல் ரிவ்யூ உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த வீடியோ எல்லாருமே கண்டிப்பாக போய் பாருங்கள் பார்க்காதவங்க. அண்டு 2வது வீடியோ ஆஜுபாஜுவில் எப்படி டெய்லி இன்கம் ஏர்ன் பண்ணுறது, ஸோ அதில் எப்படி டெய்லி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணுறது அப்படின்ட்டு 2வது வீடியோ மேக் பண்ணி போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோவோட லிங்க்கையும் நான் இந்த வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் வச்சுருக்கேன். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு அந்த வீடியோவும் பாருங்கள். ஸோ முக்கியமாக நான் முன்னாடி சொன்னேன் அந்த ஆஜுபாஜு பற்றின ரிவ்யூ வீடியோ, ஸோ அதை எல்லாருமே முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஆஜுபாஜு பற்றி புரிஞ்சிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நம்ம ஆஜுபாஜுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கண்டென்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதாவது கண்டென்ட் க்ரியேஷனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2வதாக லாயல்ட்டி இன்கமில் எப்படி ஏர்ன் பண்ணுறது, அண்ட் 3வது ரொம்பவே முக்கியமான விஷயம் ரெஃபரல் இன்கம். ஸோ ரெஃபரல் இன்கம் பற்றி போட சொல்லி நிறைய பேர் எங்கிட்ட சஜஸ்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ரெஃபரல் இன்கம் பற்றி தான் டீட்டெயில்டாகவே பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இன்றைக்கான வீடியோ கொஞ்சம் லென்த்தாகவே போகும். ஸோ அதனால் எல்லாருமே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களால் கண்டென்ட் க்ரியேஷனில் எப்படி ஏர்ன் பண்ண முடியும், அதுக்கப்புறம் லாயல்ட்டி இன்கம் எப்படி வித்ட்ரால் பண்ண முடியும், அதுக்கப்புறம் ரெஃபரல் இன்கமில் உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது, ஸோ அதில் எப்படி எல்லாம் ஏர்ன் பண்ண முடியும், ஸோ அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ அதில் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் எல்லாருமே ஃபுல்லாக பாருங்கள். ஃபஸ்ட்டு ரெஃபரல் இன்கம்மை பற்றி பார்த்துடலாம். ஆஜுபாஜில் நம்ம ரெஃபர் பண்ணுறது மூலிமா என்ன பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்கும், ஸோ இப்போ ஒருத்தரை ரெஃபர் பண்ணால் நம்மளுக்கு எவ்வளோ இன்கம், அது மட்டும் இல்லாமல் ரெஃபரில் என்னென்ன டைப் இருக்குது, இதில் எத்தனை லெவல் இருக்குது, எவ்வளோ இன்கம் கொடுக்குறாங்க, ஸோ அப்படிங்கிறத டீட்டெயிலாக நான் சொல்லிடுறேன். ஆஜுபாஜு எடுத்துக்கிட்டால் இப்போ நீங்கள் ஜாயின் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் மொபைல் மூலிமா ஆடை பார்த்தா 114 ஆடு உங்களால் பார்க்க முடியும். இதுவே நீங்கள் லேப்டாப் மூலிமா பார்க்குறீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களால் 135 ஆடு பார்க்க முடியும். ஸோ 21 ஆடு பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்கும் மொபைலுக்கும் லேப்டாப்புக்கும். எதனாலனா லேப்டாப் பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்க்ரீன் ரெக்டாங்கிள் மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நமக்கு 135 ஆடு கொடுப்பாங்க. இதுவே மொபைல் அப்படிங்கிறது சின்ன ஸ்க்ரீன் தான், அதுக்கு நமக்கு 114 ஆடு கொடுக்குறாங்க. ஸோ ஆடு எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருந்தாலும் ஆடுக்கான அமௌண்ட் ஒன்று தான், 75 பைசா தான் காமனாக கொடுக்குறாங்க. லேப்டாப்பில் பார்த்தாலும் சரி, மொபைலில் பார்த்தாலும் சரி, ஒரு ஆடுக்கு 75 பைசா. இப்போ நம்ம 10 ஆடு பார்த்தாலும் அதுக்கு நமக்கு 7 ரூபாய் 50 காசு கொடுத்துருவாங்க. 100 ஆடு பார்த்தாலும் நம்மளுக்கு 75 ரூபாய் கொடுத்துருவாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம பார்க்கக்கூடிய ஒரு ஆடுக்கும் 75 பைசா கிடைக்கும். ஸோ இதுவே ரெஃபரல் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ரெஃபர் பண்ணுற பீப்புள்ஸ் அவங்க பார்க்கக்கூடிய ஒரு ஆடுக்கும் உங்களுக்கு 25 பைசா கிடைக்கும். உதாரணத்துக்கு சொல்லணும்னா நீங்கள் ஒருத்தரை ரெஃபர் பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த ஒருத்தர் ஒரு நாளைக்கு 100 ஆடு பார்க்குறாங்க அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. ஸோ 100 ஆடு பார்க்குறாங்கன்னா ஒரு ஆடுக்கு 25 பைசா மேலே உங்களுக்கு டோட்டலாக 25 ரூபா ஒரு நாளைக்கு மட்டுமே கிடைக்கும். இதுவே அவங்க 135 ஆடு கம்ப்ளீட் பண்ணுறாங்கன்னா ஸோ 135 × 25 பைசா போட்டிங்கன்னா ஸோ அந்த இன்கம் உங்களுக்கு கிடைக்கும். இதுவே நீங்கள் ஒரு 10 பேர்த்த ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னா 10 பேர் சேர்ந்து ஒரு நாளைக்கு உங்களுக்கு ஒரு 1000 ஆடு இல்லை ஒரு 1300 ஆடு பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. ஏன்னா ஒருத்தர் 100 ஆடுனா ஸோ 10 பேர் பார்க்கும்போது 1000 ஆடுக்கு மேலே போகும். ஸோ 1300 ஆடு 1350 ஆடுன்னு கூட வச்சுக்கலாம். ஸோ அவங்க பார்க்கக்கூடிய 1350 ஆடுக்கும் இன்ட்டு உங்களுக்கு 25 பைசா மேலே உங்களுக்கு டோட்டல் இன்கம் கிடைக்கும். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ரெஃபரல் பெனிஃபிட்ஸ். ஸோ இது எவ்வளோ லெவல் இருக்குது அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் உங்களுடைய டேரக்டில் ஒருத்தங்களை ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. ஸோ அவங்களுக்கு கீழே இன்னொருத்தங்க இருப்பாங்க. அதாவது நீங்கள் ரெஃபர் பண்ணவங்க அவங்கள இன்னொருத்தங்க ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு 2 லெவல் இன்கம் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ இதில் 3rd லெவல் 4th லெவல் 5th லெவல் அந்த மாதிரிலாம் கிடையாது. ஸோ டோட்டலாகவே உங்களுக்கு 2 லெவல் தான். ஆனால் அந்த 2 லெவல்லையும் உங்களுக்கு நல்ல இன்கம் கிடைக்கும். ஸோ மற்ற பிளாட்ஃபார்ம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 லெவல் இன்கம் இருக்குது, அன்லிமிட்டெட் ரெஃபரல்ஸ் அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஸோ அன்லிமிட்டெட் லெவல்ஸ் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கும். ஆனால் இந்த ஆஜுபாஜு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 2 லெவல் தான். இப்போ நீங்கள் உங்களுடைய டேரக்டில் ஒரு 10 பேர் ரெஃபர் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ அந்த 10 பேர் சேர்ந்து 1300 ஆடு இல்லை ஒரு 1350 ஆடு பார்க்குறாங்கன்னா ஸோ அதுக்கே உங்களால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 400 ரூபாய் கிட்ட ஏர்ன் பண்ணிக்க முடியும் ஒரு நாளைக்கு மட்டும். ஸோ அவங்க இன்னொருத்தங்களை ரெஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டீமில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஸோ அதுக்கு சேம் உங்களுக்கு 1300 ரூபாய் கிடைக்கும். உங்களுடைய டேரக்டில் இருக்கிறவங்க ஆட் பார்க்குறது மூலிமா ஒரு ஆடுக்கும் 25 பைசா கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதே மாதிரி உங்களுடைய டவுன்லைனில் அதாவது 2வது லெவலில் இருக்கக்கூடியவங்களும் ஒரு ஆடு பார்க்குறது மூலிமா உங்களுக்கு ஒரு ஆடுக்கும் 25 பைசா காமனாக கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட் லெவலுக்கும் செகண்ட் லெவலுக்கும் பார்த்தீங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஸோ ஃபஸ்ட் லெவலில் கிடைக்கிறது உங்களுக்கு என்ன இன்கமோ ஸோ அதே தான் உங்களுக்கு செகண்ட் லெவல்லையும் கிடைக்கும். ஸோ ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா சேம் இன்கம் தான் கொடுக்குறாங்க. ஸோ அதனால தான் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் வெறும் 2 லெவல் இன்கம்னாலும் உங்களால் நல்ல இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ நீங்கள்
ஃபஸ்ட் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர், செகண்ட் லெவலில் ஒரு 10 பேர் வச்சுருந்தீங்கன்னா ஸோ ஒரு நாளைக்கு உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரில் மட்டுமே ஒரு ₹800 ஏர்ன் பண்ண முடியும். இதுவே நீங்கள் ஆட் மூலியமாக பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு உங்களுக்கு ₹101 தான் அதிகபட்ச இன்கமே. ஆனால் இந்த மாதிரி நீங்கள் ரெஃபரில் வந்து ஒன்றும் இல்லை, உங்களுடைய டேரக்டில் ஒருத்தர் பண்ணிவிட்டு உங்களுடைய டவுன்லைனில் 10 பேர் இருந்தாலும் ஸோ அதுக்கான இன்கம் வந்து உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ 2 லெவலையும் சேர்த்து ஒரு நாளைக்கு எவ்வளோ ஆடு பார்க்குறாங்களோ ஸோ அந்த ஒரு ஆடுக்கும் உங்களுக்கு காமனாக 25 பைசா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ அது உங்களுடைய டீம் எந்த அளவுக்கு இருக்கோ ஸோ அதை பொறுத்து உங்களுக்கு வந்து இன்கம் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் பெனிஃபிட்ஸை பொறுத்த வரைக்கும். ஆனால் இந்த ரெஃபரல் பெனிஃபிட்ஸில் கிடைக்கக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி உங்களால் வந்து வித்ட்ரால் பண்ண முடியாது. ஸோ இது வந்து நீங்கள் எப்படி பண்ணணும்னா இந்த மாதிரி நீங்கள் ரெஃபர் பண்ண பீப்புள்ஸ் எல்லாமே ஆடு பார்த்து உங்களுக்கு 25 பைசா ஒரு ஆடுக்கும் கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ பேர்த்தாலும் ரெஃபர் பண்ணிக்கலாம். உங்களுடைய டேரக்டில் மட்டும் நீங்கள் ஒருத்தர் வச்சுக்கிட்டு உங்களுடைய டவுன்லைன்லேயே நீங்கள் 100 பேர் கூட வச்சுக்கலாம். ஸோ எந்த மாதிரி கூட நீங்கள் கான்செப்ட் வச்சுக்கலாம். ஸோ அப்படி வச்சிருக்கும் போது உங்களால் நீங்கள் வித்ட்ரால் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டோட்டலாக ₹50,000 நீங்கள் வந்து ரீச் பண்ணியிருக்கணும் உங்களுடைய லாயல்ட்டி ஏர்னிங்ஸ். அதாவது இந்த ரெஃபரல் இன்கம் எல்லாமே இந்த லாயல்ட்டி ஏர்னிங்ஸ் அப்படிங்கிற இடத்துல தான் வந்து ஆட் ஆகும். ஸோ நான் மேலே வந்து உங்களுக்கு ஸ்க்ரீனில் காமிச்சிருப்பேன். கண்டென்ட் கிரியேஷனுக்கு தனியாக ஒரு வேலட் இருக்கும், அதுக்கப்புறம் ஆட் வியூக்கு தனியாக ஒரு இன்கம் இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி இன்கமுக்கு ஒரு வேலட் வந்து இருக்கும். ஸோ இந்த மாதிரி 3 வேலட் இருக்கும். ஸோ இந்த 3 வேலட்டில் வந்து ரெஃபரல் இன்கம் எல்லாமே இந்த லாயல்ட்டி ஏர்னிங்ஸில் தான் ஆட் ஆயிருக்கும். ஸோ இது வரைக்கும் நான் ரெஃபர் பண்ணது கூட உங்களுக்கு வந்து ஷோ ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ரெஃபரல் பண்ண பீப்புள்ஸ் எல்லாமே இந்த லாயல்ட்டி ஏர்னிங்ஸில் வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இதில் வந்து டோட்டலாக நீங்கள் வந்து ஒரு ₹50,000 வந்து ரீச் ஆகணும். மினிமமாக 50,000 நீங்கள் வந்து டார்கெட்டை வந்து ரீச் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டோட்டலாக ₹50,000 ஒரே அடியாக வித்ட்ரால் போட்டுக்கலாம். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 டார்கெட் வச்சிருக்காங்க. ஸோ ரெஃபரல் இன்கம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒருத்தங்களுக்கு ரெஃபர் பண்ணியிருக்கீங்க, அவங்க ஆட் பார்க்குறாங்க, 25 பைசா ஒரு ஆடு கிடைக்குது. ஸோ அதை அப்படி வித்ட்ரால் பண்ண முடியாது, அதுக்கு தனி ஒர்க் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் ஆட் வியூ இன்கமுக்கு எப்படி நீங்கள் ஆடு பார்த்தா உங்களுக்கு இன்கம் கொடுக்குறாங்களோ ஸோ அதே மாதிரி லாயல்ட்டி ஏர்னிங்ஸ்க்கு நீங்கள் ரெஃபர் பண்ணால் மட்டும் வித்ட்ரால் வந்து கொடுக்க மாட்டாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 3 ஒர்க் வந்து பண்ணணும். ஸோ அது எப்படிங்கிறத சொல்கிறேன். லாயல்ட்டி ஏர்னிங்ஸை நான் எப்படி வித்ட்ரால் பண்ணுறதுன்ட்டு நான் உங்களுக்கு மேலே வந்து காமிச்சிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா அவங்களே சொல்லியிருக்காங்க லாயல்ட்டி ஏர்னிங் டார்கெட் ஃபார் எவ்ரி ₹50,000 அப்படின்ட்டு வச்சுருக்காங்க. அதாவது நீங்கள் ஒரு டைமும் ₹50,000 வித்ட்ரால் பண்ணணும்னா இந்த டார்கெட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் வந்து வச்சுருக்காங்க. இதில் ஏதாச்சும் ஒரு டைப் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிவிட்டு ஸோ அந்த டார்கெட்டை வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ₹50,000 வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ அதில் டைப் 1 பார்த்தீங்கன்னா 25 பேர் பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேரக்டில் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். அதாவது மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடாது அவங்க. ஸோ மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அவங்க ஆனுவலுக்கு வந்து அப்கிரேட் பண்ணியிருந்தால் பிரச்சனை கிடையாது. ஆனால் மொத்தத்தில் 25 பேர் உங்களுடைய டேரக்டில் மட்டுமே ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனில் வந்து ஜாயின் பண்ணியிருக்கணும். ஸோ அப்படி 25 பேர் ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஒரு டைம் ₹50,000 உங்களுடைய லாயல்ட்டி ஏர்னிங்ஸில் வந்து ஆட் ஆகிடுச்சுன்னா நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இது 1 டைம் மட்டும் இந்த டாஸ்க் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ அடுத்தது டைப் 2 வந்து பார்த்தீங்கன்னா 30 ஃப்ரீ லிஸ்டிங் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2 பெய்டு லிஸ்டிங் ப்ளஸ் 2 அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்ட்டு வந்து இருக்கும். ஸோ இதில் 30 ஃப்ரீ லிஸ்டிங் அப்படின்னா என்னன்னா ஸோ நீங்கள் 30 வீடியோ வந்து எடுத்து நீங்கள் ஆஜு பாஜுல வந்து அப்லோட் பண்ணணும். அதாவது அந்த வீடியோ வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் யூடியூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ணுவீங்க, அதுக்கப்புறம் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரிலாம் அப்லோட் பண்ணுவீங்க. ஸோ அந்த மாதிரிலாம் உங்களுடைய கண்டென்ட் வந்து இருக்கக்கூடாது. ஸோ இந்த ஆஜு பாஜுவோட கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த வீடியோவில் வந்து உங்களுடைய ஃபேஸ் வந்து ஷோ ஆகணும். ஸோ நீங்கள் தான் இந்த அக்கௌண்ட்டோட ஓனர். ஸோ அந்த அக்கௌண்ட்டோட ஓனர் யாரோ ஸோ அவங்களுடைய ஃபேஸ் வந்து கவர் ஆகணும். ஸோ அப்படி கவர் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ ஸ்டார்டிங்கில் என்ன சொல்லணும்னா வெல்கம் டு ajubaju.in அப்படின்ட்டு இன்ட்ரோவில் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ வீடியோட ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்டோ 10 செகண்டோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெல்கம் டு ajubaju.in அப்படின்ட்டு சொல்லணும். ஸோ இது எதுக்காகனா ஆஜுபாஜுவில் எடுக்கப்பட்ட வீடியோ, ஆஜுபாஜுவில் அப்லோட் பண்ணப்பட்ட வீடியோ அப்படின்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தெரியணும். ஸோ அதுக்காக தான் அந்த இன்ட்ரோ வந்து அப்படி சொல்லணும். அப்படி சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இடையில ஆஜுபாஜுவில் எதுவும் சொல்ல தேவையில்லை. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய கண்டென்ட் அந்த கண்டென்ட்டில் எந்த மாதிரி இருக்கலாம்னா ஸோ நீங்கள் எதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் யூடியூப்பில் பல கண்டென்ட் வந்து போட்டிருப்பீங்க. ஸோ அந்த கண்டென்ட் மாதிரி நீங்கள் எதை வேணால் போட்டுக்கலாம். என்டர்டைன்மெண்ட் கண்டென்ட்னு போட்டுக்கலாம். முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாரும் கவர் பண்ணுறது குக்கிங் சேனல் தான். ஸோ நீங்கள் குக்கிங் சேனலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா கவர் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் 30 ஃப்ரீ லிஸ்டிங்னா 30 வீடியோ. ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஒரு வீடியோ தான் உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அப்போ மாதத்துக்கு 30 வீடியோ தான் அப்லோட் பண்ண முடியும் ஃப்ரீ லிஸ்டிங் அப்படிங்கிறது. இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறதுக்கு நீங்கள் அமௌண்ட் எதுவுமே பெய்ட் பண்ண தேவையில்லை. ஸோ வீடியோ எடுக்கிறீங்க, வீடியோ எடுக்கும்போது ஸ்டார்டிங்லேருந்து என்ன சொல்கிறீங்க வெல்கம் டு ajubaju.in அப்படின்ட்டு சொல்கிறீங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய கண்டென்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு ஒரு குக்கிங் சேனல்னால் ஸோ இப்படி சமைக்கிறோம் அப்படிங்கிறத நீங்கள் பேசிக்கிட்டே வந்து சமைப்பீங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ முடியும் போது தேங்க்ஸ் ஃபார் ajubaju.in அப்படின்ட்டு சொல்லி முடிச்சிடுறீங்க. இதுதான் ஒரு வீடியோ. இந்த வீடியோ வந்து 2 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கலாம். ஸோ ஒரு சில வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான கண்டென்ட்டாக இருந்தால் நீங்கள் 5 நிமிஷத்துக்கு மேலேயே கூட போகலாம். இந்த எஜுகேஷன் சிஸ்டம் மாதிரி ஏதாச்சும் சொன்னீங்கன்னா ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வீடியோ லென்த்தாக போனாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவங்க சொல்லியிருக்கக்கூடிய டைம் பார்த்தீங்கன்னா மினிமம் 2 நிமிஷம், மேக்ஸிமம் 5 நிமிஷத்துக்குள்ளே முடிங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஆனால் ரொம்ப
முக்கியமான கண்டென்ட் அப்படின்ட்டு பார்க்கும்போது நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைமிங் கூட எடுத்து பண்ணுறதா தான் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் சொன்னது வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் சேனல் ஓரியன்டட் எக்ஸாம்பிளுக்கு சொன்னேன். ஸோ நீங்கள் எந்த கண்டென்ட் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ் ஷாப்பில் இருக்கீங்க, இல்லை நீங்களே ஒரு ட்ரெஸ் ஷாப் வச்சிருக்கீங்க, மெடிக்கல் ஷாப்பு, எந்த ஒரு கடையை வேணாலும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இதில் மற்ற யூடியூப் பிளாட்ஃபார்ம்ஸில் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் நீங்கள் பெய்டு ப்ரொமோஷன் தான் பண்ண முடியும். ஆனால் இங்கே வந்து நீங்கள் அதை ஃப்ரீயாகவே பண்ணிக்க முடியும் ஆஜு பாஜுல வந்து. ஸோ நீங்கள் எதை வேணால் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் பண்ணலாம். இல்லை எந்த வீடியோ, இல்லை ஒரு கிராசரி ஆகட்டும், இல்லை நீங்கள் ஏதாச்சும் ஒரு வீட்டை பற்றி ரிவ்யூ பண்ணுறீங்க, ஃபுட் விளாகு, ஸோ எது வேணால் பண்ணிக்கலாம். அது எல்லாத்தையுமே நீங்கள் எடுக்கும்போது ஒன்றே ஒன்று தான் சொல்லணும். இன்ட்ரோவில் வந்து வெல்கம் டு ajubaaju.in சொல்கிறீங்க, எண்டில் வீடியோ முடியும் போது தேங்க்ஸ் ஃபார் ajubaaju.in அப்படின்ட்டு வந்து முடிச்சிடுறீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீ லிஸ்டிங் அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து 30 வீடியோ அப்லோட் பண்ணணும். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 2 பெய்டு லிஸ்டிங்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸ்டார்டிங்கில் வந்து ஃப்ரீ லிஸ்டிங் 30 அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க, ரெண்டாவது 2 பெய்டு லிஸ்டிங் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பெய்டு லிஸ்டிங்னா ஒன்றும் இல்லை. இப்போ நீங்கள் வந்து ஒரு கடையை பற்றி, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு ட்ரெஸ் ஷாப்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாகவே ஏதாச்சும் ஒரு ஃபுட் ஷாப்ஸ் ஆகட்டும், ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய கடையை போய் நீங்கள் ரிவ்யூ பண்ணணும். ஸோ நான் முன்னாடி சொன்ன 30 ஃப்ரீ லிஸ்டிங் அப்படிங்கிறது நீங்கள் உங்களுடைய ஓன் குக்கிங் சேனல் ஆகட்டும், இல்லை உங்களுடைய பைக்ஸை பற்றி ரிவ்யூ போடுறது, காரை பற்றி ரிவ்யூ போடுறது, இந்த மாதிரி நீங்கள் என்ன வேணால் போடலாம். ஆனால் இந்த 2 பெய்ட் லிஸ்டிங் அப்படிங்கிறது பிஸ்னஸ் ஓரியன்டாக இருக்கணும். அது உங்களுடைய ஓன் பிஸ்னஸையே கூட நீங்களே ப்ரொமோட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா உங்ககிட்ட பிஸ்னஸ் இல்லைனாலும் நீங்கள் பக்கத்தில் இருக்க உங்களுடைய பிஸ்னஸ், இல்லை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸு, இல்லை உங்களுடைய ஏரியாவில் இருக்கக்கூடிய பிஸ்னஸ் ஷாப்ஸ் ஏதாச்சும் நீங்கள் போயிட்டு ஸோ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கடையை வந்து நீங்கள் ப்ரொமோஷன் பண்ணுற மாதிரி வீடியோ எடுக்கணும். ஸோ அந்த ப்ரொமோஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அமௌண்ட் பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் சொன்ன 30 ஃப்ரீ லிஸ்டிங்க்கு வந்து நீங்கள் ஃப்ரீயாகவே அப்லோட் பண்ணிக்க முடியும். நார்மலாக யூடியூப்பில் அப்லோட் பண்ணுற மாதிரி பண்ணிக்க முடியும். ஆனால் இந்த 2 பெய்டு லிஸ்டிங்ஸில் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு வீடியோவுக்கு 1500 ரூபாய் நீங்கள் பே பண்ணணும். 2 பெய்டு லிஸ்டிங் சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த 2 பெய்டு லிஸ்டிங்க்கு நீங்கள் டோட்டலாக 3000 ரூபாய் வந்து பே பண்ணால் தான் அந்த வீடியோ வந்து ஆஜுபாஜுல உங்களால் அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதை நீங்கள் அப்லோட் பண்ணணும்னாவே நீங்கள் வந்து அதில் ஆஜுபாஜுல ஒரு மெம்பராகவே இருப்பீங்க. ஸோ அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல அந்த அமௌண்ட் அப்படிங்கிறது நீங்களே அந்த கடைக்காரங்க கிட்டேருந்து அமௌண்ட் வாங்கிட்டு நீங்கள் என்னென்னு சொல்லுவீங்கன்னா, இந்த மாதிரி நாங்கள் உங்களுடைய கடையை வந்து ப்ரொமோஷன் பண்ணி கொடுக்குறோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே ajubaaju.in அப்படிங்கிற வெப்சைட்டில் வந்து ஷோ ஆகும். ஸோ நிறைய பேர் பார்ப்பாங்க. அது பார்க்குறதுனால உங்களுடைய கடைக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கடைக்கு வந்துட்டு ஏதாச்சும் பொருள் வாங்குவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறத சொல்லி அவங்கக்கிட்ட அந்த 1500 ரூபாய் வாங்கிக்கிட்டு நீங்கள் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணலாம். ஸோ அவங்க எதுவும் அமௌண்ட் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்களே கூட வாங்கி அப்லோட் பண்ணிவிட்டு, ஸோ அதுக்கப்புறம் அவங்களுக்கான அந்த பெனிஃபிட்ஸ் கிடைச்சிச்சுன்னா ஸோ அந்த கடைக்காரங்களை கூட கூப்பிட்டு உங்களுக்கு இன்கம் கொடுப்பாங்க. ஸோ ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா கொடுக்கவும் மாட்டாங்க. ஸோ அது எப்படியான இருக்கலாம். ஸோ அமௌண்ட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பே பண்ணி தான் ஆகணும். 1500 ரூபாய் நீங்கள் உங்களுடைய வெப்சைட்டில் தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுவீங்க. அப்லோட் பண்ணுறதுக்கு 1500 ரூபாய் ஒரு வீடியோக்கு, 2 வீடியோக்கு 3000 ரூபாய் ஆயிடுச்சு. ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் அப்படின்ட்டு இருக்கும். ஸோ அந்த 2 அட்வர்டைஸ்மெண்ட்னா ஒன்றும் இல்லை. இப்போ நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் வந்து பார்த்தீங்கன்னா காமிச்சிருப்பேன் பேனர் அப்படிங்கிறது. ஸோ இதை தான் வந்து நம்ம டெய்லி ஆடாகவே பார்த்துட்ருக்குறோம். இந்த ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பிஸ்னஸ் ஆகட்டும், இல்லை நம்மக்கிட்ட பிஸ்னஸ் இல்லைனாலும், ஸோ நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி வேறு உங்களுடைய பிஸ்னஸ் ஆகட்டும், அதை வந்து நீங்கள் பேனராக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணணும். ஸோ பேனர் அப்படின்னா இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருப்பீங்க. இதில் வந்து நீங்கள் ajubaaju.in அப்படின்னு வச்சுட்டு இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிரைவிங் ஸ்கூல் நடத்துகிறீங்கன்னா, இல்லை ஏதாச்சும் ஒரு டியூஷன் நடத்துகிறீங்க. ஸோ இந்த மாதிரி எந்த பிஸ்னஸாக இருந்தாலுமே சரி, ஸ்டடீஸ் ஓரியன்டட் எதுனாலும் சரி, ஸோ அது எல்லாத்தையுமே நீங்கள் அந்த ஆடில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை எழுதிடுவீங்க. எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுடைய ஆடை இப்போ நம்ம எப்படி ஒரு ஆடை பார்த்துட்டு 75 பைசா வந்து ஏர்ன் பண்ணுறோமோ, ஸோ அதே மாதிரி உங்களுடைய ஆடையும் பார்த்துட்டு மக்கள் வந்து ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ஆப்ஷன் வந்து இருக்குது. ஸோ இந்தளவுக்கு ஒரு நல்ல குவாலிட்டியாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கிளாஸ் நடத்துகிறாங்க. ஸோ அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே மக்களுக்கு தெரியும். ஸோ அது தெரியறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களை காண்டாக்ட் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்கும். ஸோ நீங்கள் அதிலே காண்டாக்ட் நம்பர் வச்சுக்கலாம். அந்த பேனரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் வச்சுக்கலாம். ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் இருக்குது. ஸோ அந்த 2 அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது நீங்கள் ஃப்ரீயாக வந்து பண்ணிக்க முடியாது. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000 ரூபாய் வந்து அமௌண்ட்டு பே பண்ணணும். ஸோ 2 அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருந்தால் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 5,000 ரூபாய் பே பண்ணணும், 2 அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 10,000 ரூபாய் பே பண்ணணும். மாற்றி சொல்லிட்டேன். ஸோ நீங்கள் 2 அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு 10,000 ரூபாய் செலவாகும். நான் ஃப்ரீ லிஸ்டிங் பெய்டு லிஸ்டிங் 2 இருக்குது. ஸோ அந்த 2 பெய்டு லிஸ்டிங்க்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெய்டு லிஸ்டிங் 1,500 ரூபாய், 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 3,000 ரூபாய். டோட்டலாக வந்து நீங்கள் 13,000 ரூபாய் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த 13,000 ரூபாய் செலவு அப்படிங்கிறது உங்களுடைய பிஸ்னஸாக இருந்தால் நீங்களே தான் பண்ணி ஆகணும். ஏன்னா உங்களுடைய பிஸ்னஸ்க்கு நீங்கள் தான் பே பண்ணி ஆகணும். இதே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க உங்களுடைய ஏரியாவில் இருக்கிறவங்களா இருந்தால் ஸோ அவங்ககிட்ட அந்த அமௌண்ட்டை வாங்கிட்டு இந்த ப்ரொமோஷன் வந்து நீங்கள் அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். ஸோ அவங்க அமௌண்ட் எதுவும் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய அமௌண்ட்டை தான் போட்டாக்கணும். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த டைப் 2ல் வந்து நீங்கள் 30 வீடியோ வந்து ஃப்ரீயாக போட்டுக்கலாம். ஸோ உங்களுடைய ஓன் வீடியோவை உங்களுடைய ஃபேஸ் தெரிகிற மாதிரி நீங்கள் போடணும். ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி வீடியோ ஸ்டார்டிங்கில் வெல்கம் டு ajubaaju.in சொல்லி நீங்கள் 30 வீடியோ போட்டுக்கலாம். 2 பெய்டு லிஸ்டிங்க்கு உங்களுக்கு 3,000 ரூபாய் செலவாகும். அதுக்கப்புறம் வந்து 2 அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு 5,000 10,000 ரூபாய் செலவாகும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா 13,000 ரூபாய் செலவாகும். மிச்சம்
43,000 உங்களால் வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். இந்த 13,000 வந்து பார்த்தீங்கன்னா 18% வந்து டேக்ஸ் இருக்குது. ஸோ அதையும் போட்டுக்கிட்டிங்கன்னா டோட்டலாக ஒரு 15,000 நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ 15,000 போக மிச்சம் பார்த்தீங்கன்னா நீங்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாகவே ஒரு 35,000 உங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு வந்து எடுத்து முடியும். ஸோ இது வந்து நீங்கள் ஃபீல்டில் இறங்கி நீங்களாவே பேசி ஒரு ஷாப்பையும் எடுத்து ரிவ்யூ பண்ணிங்கன்னா ஸோ இது நீங்கள் ஃப்ரீயாகவே பண்ணலாம். ₹1 கூட செலவு இல்லாமல் அந்த ஷாப் ஓனர்ஸ்கிட்டயே அவங்களுடைய அமௌண்ட்டெல்லாம் வாங்கிட்டு ஸோ நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரீயாகவே பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் உங்களால் பண்ண முடியாதுன்னா நீங்களே அமௌண்ட் பே பண்ணி பண்ணுறங்கிற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 15,000 செலவாகும். மிச்சம் 35,000 வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த 50,000 டார்கெட்டில். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா டைப் 3. ஸோ டைப் 3ல் அவங்களே சிம்பிளாக கொடுத்துட்டாங்க. 2 பெய்ட் லிஸ்டிங், 4 வந்து பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ 2 பெய்ட் லிஸ்டிங்னா நம்ம முன்னாடி சொல்லியிருந்தேன் ₹3,000. அதே 4 அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹20,000 ஆகும். ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹5,000. ஸோ அது அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பேனர்ஸ். இப்போ நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 2 பெய்டு லிஸ்டிங் அப்படிங்கிறது வந்து எங்கே ஷோ ஆகுனா நீங்கள் உங்களுடைய மொபைல் ஸ்க்ரீன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஸோ ajubaaju.in ஓப்பன் பண்ணிங்கன்னா அதிலே கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா பெய்ட் லிஸ்டிங்கில் அட்வான்ஸ்டு சிஸ்டம் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும், ப்ரீமியம் சிஸ்டம்ஸ் அப்படின்ட்டு ஒன்று இருக்கும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிஸ்னஸ் வந்து ஷோ ஆகும். ஸோ இதே இந்த அட்வர்டைஸ்மெண்ட் அப்படிங்கிறது நான் சொன்ன பேனர். இந்த பேனரை பார்த்துட்டு தான் எல்லாருமே டாஸ்கே கம்ப்ளீட் பண்ண முடியும். ஸோ அப்படி அந்த பேனர் அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட்டே வந்து இருக்கும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அதை எல்லாருமே பார்ப்பாங்க, பார்த்துட்டு அது என்னங்கிறது ரீட் பண்ணுவாங்க. ரீட் பண்ணிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸோ அந்த காண்டாக்ட் நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிஸ்னஸ் கிடைக்கும், உங்களுடைய ஓன் பிஸ்னஸாக இருந்தால். இல்லை அப்படி இல்லைனா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸோட கடையோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்களோட கடையை பண்ணுறீங்கன்னா ஸோ அவங்களுக்கு வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ஸோ இவ்வளோ தான் சிம்பிள். ஸோ அங்கே மேலே நான் 2 அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு என்ன ஃபீஸோ அதே தான் இங்கேயும். ஸோ மேலே 2 அட்வர்டைஸ்மெண்ட் 2 பெய்ட் லிஸ்டிங்க்கு வந்து என்ன ஃபீஸோ ஸோ அதே தான் இங்கேயும். ஸோ அந்த அமௌண்ட் மட்டும் கால்குலேட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ஒரு ₹23,000 இதுக்கு ஆகிடும். ப்ளஸ் வந்து ஜிஎஸ்டியோட பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ₹27,000 அந்த மாதிரி செலவாகிடும். ஸோ மிச்சம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ₹23,000 நீங்கள் வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். அடுத்தது டைப் 3 பார்த்தீங்கன்னா டைப் 4 பார்த்தீங்கன்னா 5 அட்வர்டைஸ்மெண்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு ₹5,000 சொல்லியிருந்தேன். 5 அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ₹25,000 ஆகும். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 80% டேக்ஸு. ஸோ அதோட சேர்த்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ₹30,000 ஆகிடும். 30,000 கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஸோ ஆனால் 30,000 வச்சுக்கோங்க. உங்களுக்கு மிச்சம் வந்து பார்த்தீங்கன்னா ₹20,000 இருக்கும். ஸோ நான் சொன்னதுலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையவே கன்ஃபியூஸ்ட் இருக்கும். ஸோ அந்த 2 பெய்ட் லிஸ்டிங் வந்து எப்படி அப்லோட் பண்ணுறது, 2 அட்வர்டைஸ்மெண்ட் எப்படி அப்லோட் பண்ணுறது, ஸோ இது எப்படி கிரியேட் பண்ணுறது, இது ஓனர் யாரை வைக்கிறது, இப்படிங்கிற டவுட்ஸ் உங்களுக்கு இன்னுமே கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே தான் ஸ்க்ரீனில் என்னுடைய நம்பர் நான் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த நம்பருக்கு எனக்கு கால் பண்ணுங்கள், மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் டீட்டெயிலாகவே இந்த லாயல்ட்டி ஏர்னிங்ஸ் பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஆனால் இப்போ மேக்ஸிமம் பீப்புள்ஸ்க்கு வந்து புரிஞ்சிடும். ஸோ ஒரு சிலருக்கு புரியாதவங்க மட்டும் என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஏன்னா மேக்ஸிமம் எல்லாத்துக்குமே புரியும் அப்படிங்கிறதுலாம் சொல்ல முடியாது. ஸோ புரியாதவங்க வந்து கண்டிப்பாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு நான் சொன்னது டைப் 1 பார்த்தீங்கன்னா உங்களுடைய டேரக்டில் 25 பேர்த்த நீங்கள் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா இந்த வேலையில் உங்களுக்கு எதுவுமே கிடையாது. அந்த ஃப்ரீ லிஸ்டிங் வீடியோ போடணுங்கிறது கிடையாது, 2 பெய்ட் லிஸ்டிங் போடணுங்கிறது கிடையாது, 2 அட்வர்டைஸ்மெண்ட் போடணுங்கிறது கிடையாது, இல்லை 5 அட்வர்டைஸ்மெண்ட் ஆகட்டும், இல்லை 4 அட்வர்டைஸ்மெண்ட் ஆகட்டும், இதெல்லாம் எதுவுமே போடணும் இவ்வளோ ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் சிம்பிளாக 25 பேர்த்த ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷனில் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுடைய அமௌண்ட் நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஆப்ஷனாக நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஸோ அப்படி இல்லை நான் வந்து ஃபீல்டுக்கு இறங்கி என்னால் எல்லாமே பண்ண முடியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸோ நீங்கள் மற்ற அந்த டைப் 2, டைப் 3, டைப் 4 இதெல்லாம் ட்ரை பண்ணிங்கன்னா கூட உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். மொத்தத்தில் அவங்க 4 டைப் வச்சிருக்காங்க. இந்த 4த்தில் ஏதாச்சும் ஒரு டைப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய அமௌண்ட் வந்து நீங்கள் வித்ட்ரால் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் சிம்பிள். லாயல்ட்டி ஏர்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ₹50,000 டார்கெட்டு. ₹50,000 தாண்டினதுக்கப்புறம் நம்ம வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். டோட்டலாக ஒட்டுக்கு ₹50,000 வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ அதை வித்ட்ரால் பண்ணுறதுக்கான 4 டைப் தான் அவங்க வச்சிருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட் டைப் வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி. ஸோ நீங்கள் 25 பேர்த்த ரெஃபர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. என்னால் ரெஃபர் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வீடியோ எடுத்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பெய்டு லிஸ்டிங், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 2 அட்வர்டைஸ்மெண்ட் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் உங்களால் வந்து வித்ட்ரால் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ இப்போதைக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு கிளியர் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது கிளியர் ஆகாதுங்க என்னை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ajubaaju.inல நம்மளுக்கு 3 டைப் ஆஃப் இன்கம் வந்து கொடுக்குறாங்க. அதில் ஃபஸ்ட் டைப் ஆஃப் இன்கம் வந்து ஆட் வியூ இன்கம், செகண்ட் டைப் ஆஃப் இன்கம் வந்து கண்டென்ட் கிரியேஷன், அண்ட் 3வது டைப் ஆஃப் இன்கம் தான் வந்து பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி ஏர்னிங்ஸ். நம்ம ஃபஸ்ட் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஆட் வியூ இன்கம் பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்தது இப்போ பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி ஏர்னிங்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெஃபரல் கான்செப்ட் எல்லாத்தையுமே நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ மிச்சம் இருக்கிறது பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன். ஸோ கண்டென்ட் கிரியேஷன் மூலிமா நம்மளால் வந்து எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ அதையும் பார்த்துடலாம். ஸோ கண்டென்ட் கிரியேஷன் அப்படின்னா ஒன்றும் இல்லை, நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் லாயல்ட்டி ஏர்னிங்ஸ் டார்கெட் ஃபார் எவ்ரி 50,000. அதாவது அந்த லாயல்ட்டி ஏர்னிங்ஸ் வித்ட்ரால் பண்ணுறதுக்கு டைப் 2ல பார்த்தீங்கன்னா ஒரு மெத்தட் இருக்கும். ஸோ 30 ஃப்ரீ லிஸ்டிங் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். அந்த 30 ஃப்ரீ லிஸ்டிங் அப்படிங்கிறது வீடியோ 30 வீடியோன்ட்டு அர்த்தம். ஸோ நீங்கள் 30 வீடியோ வந்து அப்லோட் பண்ணிடுவீங்க. ஸோ 30 வீடியோ ஆகட்டும், இல்லை வெறும் 2-3 வீடியோன்னு கூட வச்சுக்கோங்க, 10 வீடியோன்னு கூட வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் அப்லோட் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வியூக்கும் உங்களுக்கு வந்து 75 பைசா கிடைக்கும். ஸோ அதாவது நீங்கள் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருப்பீங்க, அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன். கண்டென்ட் கிரியேஷனாவே நீங்கள் வந்து வீடியோ அப்லோட் பண்ணணும். ஸோ அப்படி நீங்கள் 30 வீடியோ அப்லோட் பண்ணிட்டீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு 10 வியூ போனால் கூட அந்த வீடியோ
மூலிமா உங்களுக்கு ₹7.50 வந்து கிடைக்கும். ஸோ நீங்கள் 30 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கீங்கன்னா ஸோ ஒரு வீடியோக்கு உங்களுக்கு 10 வியூ கிடைச்சா கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாகவே 300 வியூ ஆகிடும். ஸோ அந்த வியூக்கு எல்லாத்துக்குமே 75 பைசா மேலே உங்களுக்கு இன்கம் வந்து கிடைச்சிடும். ஸோ இதனுடைய டார்கெட் வந்து ₹150 தான். ஸோ ₹150 வரைக்கும் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷனில் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதனுடைய சீலிங் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷனில் ₹150 தான் வச்சுருக்காங்க. இதே உங்களுடைய வீடியோஸோட வியூ வந்து 5000 வியூவை தாண்டிடுச்சுன்னா உங்களுடைய சீலிங் லிமிட் வந்து ₹3000 போயிடும். அதாவது நீங்கள் வீடியோ போட்டு ஒரு நாளைக்கு ₹300 சம்பாதிப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இவங்க டார்கெட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஆடு பார்த்து உங்களால் ஒரு நாளைக்கு ₹100 சம்பாதிக்க முடியும். அடுத்தது கண்டென்ட் கிரியேஷனில் நான் சொல்லியிருந்தேன் இவங்க வச்சிருக்க லிமிட் வந்து ₹150. ஸோ ₹150 நீங்கள் ரீச் பண்ணணும்னா உங்களுடைய வீடியோவோட டோட்டல் வியூஸ், அதாவது ஒரு வீடியோக்கான வியூ மட்டும் சொல்ல, ஸோ நீங்கள் எவ்வளோ வீடியோ போட்டிருக்கீங்களோ அந்த எல்லா வீடியோவோட எண்ணிக்கையும் சேர்த்து டோட்டலாக உங்களுக்கு 5000+ வியூஸ் வந்து கிடைச்சிச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சீலிங் லிமிட் அப்படிங்கிறது ₹300 இன்க்ரீஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் போடக்கூடிய ஒரு வியூக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 75 பைசா கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் நார்மலாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த டைப் 2 ஃப்ரீ லிஸ்டிங் அந்த லாயல்ட்டி எர்னிங்ஸ்க்கான டார்கெட்டிங் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டார்கெட் மூலிமா இந்த கண்டென்ட் கிரியேஷனில் டெய்லி நீங்கள் ₹150 ஏர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஆட் பார்த்து ஒரு நாளைக்கு ₹100 சம்பாதிக்கலாம். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண்டென்ட் கிரியேஷன் மூலிமா ஒரு நாளைக்கு ₹150 அப்படின்ட்டு வச்சுக்கோங்க. டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு நீங்கள் ₹250 சம்பாதிக்கலாம். ஸோ அதில் 5% டேக்ஸ் போக உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ₹230 கூட வச்சுக்கோங்க. ஸோ நீங்கள் மந்த்லி பார்த்தீங்கன்னா இதிலே உங்களால் ஒரு ₹7000 வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் உங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு ஈஸியான ஏர்னிங் ஆப்ஷனே சொல்லலாம். ஸோ நீங்கள் அந்த டைப் 2ல பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ரீ லிஸ்டிங் அந்த ஆப்ஷனே நீங்கள் டார்கெட் கம்ப்ளீட் பண்ண மாதிரி இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கண்டென்ட் கிரியேஷனில் இதிலே நீங்கள் ஏர்ன் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டுத்தையுமே ஒரே ஏர்னிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக முடிச்சிட முடியும். ஸோ இப்போ ஓரளவுக்கு கண்டென்ட் கிரியேஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ புரியலனா கூட இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி வைக்கிறேன். இவ்வளோ தான் ஆஜுபாஜில் இருக்கக்கூடிய ஏர்னிங் டைப்ஸ். நான் எல்லா டைப்ஸுமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். ஃபஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா ஆட் வியூ இன்கம்ஸ். இதை பற்றி நான் உங்களுக்கு ஃபஸ்ட் வீடியோவில் சொல்லிட்டேன். அதை பார்த்துட்டு தான் எல்லாருமே ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன். ஸோ கண்டென்ட் கிரியேஷன் அப்படிங்கிறது நீங்கள் எந்த மாதிரி வீடியோஸ் வேணால் அப்லோட் பண்ணிக்கலாம் 18+ இல்லாமல். ஸோ அது முக்கியமான விஷயம். நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சப்ஸ்கிரைப் பட்டன், அதுக்கப்புறம் அந்த லைக் சிம்பிள்ஸ் இதெல்லாம் எதுவுமே இருக்கக்கூடாது. அதாவது நீங்கள் யூடியூப் வீடியோலாம் டவுன்லோட் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணக்கூடாது. ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட்டே வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் பண்ணி விட்டுருவாங்க. நீங்கள் வீடியோ அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஓனும் ஆஜுபாஜுக்குன்னு நீங்கள் தனியாக எடுக்கணும். ஸோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜுபாஜு .in அப்படிங்கிறது நீங்கள் வெல்கம் பண்ணணும். ஸோ எண்ட்லேயும் அதே மாதிரி ஆஜுபாஜு.in அப்படிங்கிறது எல்லாத்தையுமே சொல்லணும். வித் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஃபேஸ் வந்து பார்த்தீங்கன்னா கவர் ஆகணும். ஸோ இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் அவங்க வந்து எலிஜிபிளே பண்ணுவாங்க. ஸோ இந்த வீடியோ எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ரெயிட்டாக அப்லோட் பண்ணுற ஆப்ஷன் வந்து கிடையாது. ஸோ இங்கே எல்லாத்தையுமே மேனுவலாக வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுவாங்க. இது உண்மையிலுமே ஆஜுபாஜுக்குன்னு வீடியோ எடுத்தாங்களா இல்லை இவங்க ஏமாற்ற பார்க்குறாங்களா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ அப்படி வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் உங்களால் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியும். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் ஏமாற்றலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ அதனால் கண்டென்ட் கிரியேஷனில் நல்ல இன்கம் கிடைக்குது, ₹150 கிடைக்குது அப்படிங்கிறதுனால யாரும் ஸ்கேம் எதுவும் பண்ணிடாதீங்க. ஸோ ஃபேக்கான வீடியோ இல்லை யூடியூப்பில் டவுன்லோட் பண்ண வீடியோ, ஃபேஸ்புக்கில் டவுன்லோட் பண்ண வீடியோலாம் அப்லோட் பண்ணிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும். நீங்கள் தனியாக ஆஜுபாஜுக்குன்னு வீடியோ வந்து மேக் பண்ணியிருக்கணும். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் அப்லோடும் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணிங்கன்னா மட்டும் உங்களுக்கு இன்கம் கிடைக்கும். நீங்கள் வேறு எதுலேயாச்சும் சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்லேருந்து டவுன்லோட் பண்ணி போட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ அது முக்கியமாக இந்த மற்ற சோஷியல் மீடியாஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி போட்டிங்கனாவே அதில் இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்கிரைபு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த லைக் பட்டனு, அதுக்கப்புறம் அந்த பெல் பட்டனு இதெல்லாம் இருந்துச்சுனாவே அவங்க ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாங்க. அக்கௌண்ட் வந்து பிளாக் ஆகிடும். ஸோ அதனால் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கண்டென்ட் கிரியேஷன் என்னென்னு இப்போ தெரிஞ்சிருப்பீங்க. நீங்கள் அப்லோட் பண்ணுற வீடியோஸ்க்கு 75 பைசா கிடைக்கும். அதனுடைய சீலிங் லிமிட் வந்து ₹150. இதே நீங்கள் 5000+ வியூஸ் வந்து உங்களுக்கு கிடைச்சிச்சுன்னா உங்களுடைய சீலிங் லிமிட் வந்து ₹300 அப்படின்ட்டு மாற்றிடுவாங்க. ஸோ ₹300 வரைக்கும் உங்களால் கண்டென்ட் கிரியேஷன் வந்து ஏர்ன் பண்ணிக்க முடியும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிரியேஷன் பற்றின இன்கம். அடுத்தது மூணாவது பார்த்தீங்கன்னா லாயல்ட்டி ஏர்னிங்ஸ். லாயல்ட்டி ஏர்னிங்ஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெஃபர் பண்ணுறது தான். நம்ம ரெஃபர் பண்ணுற இன்கம் எல்லாமே லாயல்ட்டி ஏர்னிங்ஸில் தான் வந்து ஆட் ஆகும். ஸோ அந்த லாயல்ட்டி ஏர்னிங்ஸை வித்ட்ரால் பண்ணுறதுக்கு ₹50,000 வந்து ரீச் ஆகணும். அது ரீச் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4 டைப் வச்சிருக்காங்க. அதில் ஏதாச்சும் ஒரு டைப் வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு உங்களோட இன்கம் வந்து வித்ட்ரால் பண்ணிக்க முடியும். ஸோ இவ்வளோ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆஜுபாஜில் இருக்கக்கூடிய 3 டைப்ஸ் ஆஃப் இன்கம். நான் 3த்தையுமே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் வந்து பண்ணிட்டேன். ஸோ இதில் ஏதாச்சும் இதுக்கு மேலே உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா என்னுடைய நம்பருக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ வேறு எந்த டவுட்ஸ்னாலும் என்னை வந்து பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தவங்களுக்கு ஆஜுபாஜுவில் ஆட் வியூ இன்கம்னா என்ன, லாயல்ட்டி ஏர்னிங்ஸ் எப்படி வித்ட்ரால் பண்ணுறது, கண்டென்ட் கிரியேஷனில் எப்படி ஏர்ன் பண்ணுறது அப்படின்ட்டு எல்லாமே உங்களால் தெரிஞ்சிருக்க முடியும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை வந்து உங்களுடைய டவுன்லிங்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் உங்களுக்கு